நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகரமன்ற கூட்டத்தில் அதிமுக மற்றும் திமுக வார்டு உறுப்பினர்களிடையே போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் திருநாவுக்கரசு இணைகிறார். வணக்கம் திருநாவுக்கரசு, விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. குன்னூர் நகராட்சி நகரமன்ற மாதாந்திர கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வார்டு பிரச்சனைகளை முன்வைத்து பேசினார்கள். அப்போது அதிமுகவை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர் சரவணகுமார் குன்னூர் மார்க்கெட் வாடகை பிரச்சனை மற்றும் குன்னூர் நகர பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அப்போது அதிமுகவை சேர்ந்த 23வது வார்டு உறுப்பினர் குருமூர்த்தி 7வது வார்டு பகுதியில் குறிப்பாக ஆண்டனிஸ் பள்ளி அருகில் அதிக அளவில் போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறது, அதை காவல்துறையினர் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அப்போது 7வது வார்டு திமுக உறுப்பினர் கோபி எனது வார்டை பற்றி பேச வேண்டாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது குருமூர்த்தி அந்த பகுதியில் தான் அதிக அளவில் போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறது என்று வாக்குவாதம் செய்தார். ஒரு கட்டத்தில் அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் இடையே மாறி மாறி கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கைகலப்பு நடக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. ஆனால் திமுக அதிமுக வார்டு உறுப்பினர்கள் கோபி மற்றும் குருமூர்த்தி இருவரையும் தடுத்து நிறுத்தி பிரச்சனை கட்டுப்படுத்தினர். இந்த பிரச்சனை முடிவில் அதிமுக உறுப்பினர்கள் நகரமன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் நகரமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி திருநாவுக்கரசு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.